அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 21 செவ்வாய்க்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் மீண்டும் பாராளுமன்றம் கூடியிருந்தது. பாராளுமன்றத்திலே பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டன. முதலில் நாங்கள் நேற்றைய முன்தினம் களுத்துறையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையின் போது மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தமான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். சமூக வலைதளங்களிலே இன்றும் கூட அந்த செய்தி வைரலாக பகிரப்பட்டு கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டு வாடகை, அதாவது நிலத்தை தவிர வீட்டு வாடகை மாத்திரம் 46 லட்சம் என்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தார். எனவே எமக்கு தேவைப்பட்டால் அவரை வெளியேற்றுவோம் அல்லது வாடகையை செலுத்த முடியாவிட்டால் வெளியேறுங்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இன்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ அதற்கு பதிலளித்திருக்கிறார். මේක රටක් කරු කතානායකතුමනි, ඔබතුමාලාගේ ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ආරක්ෂක කවුන්සිලේ කතා කරගන්න. ආරක්ෂක කවුන්සිලේ කතා කරගන්න. ආරක්ෂක කවුන්සිලේ කියන්නේ දේශපාලන රැස්වීමක් කියලා ලෑස්ති වෙන්න එපා. இலங்கை வரலாற்றில் கடந்த காலங்களில் முன்னாள் நிறைவேற்றதிகார ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகின்றோம். பாதுகாப்பு மற்றும் அதன் நிமித்தம் வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லம் என்பன வரப்பிரசாதங்கள் அல்ல, அவை உரிமைகளாகும். எவ்வாறு இருப்பினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த இல்லத்தில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தயாராகவே இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். எம்மை வெளியேறுமாறு கூறினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளியேற நாம் தயாராகவே உள்ளோம். காரணம், இது எமது சொந்த குடியிருப்பு அல்ல. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இதே நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றார். உத்தியோகபூர்வ இல்லம் என்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பினை அடிப்படையாக கொண்டு அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளவையாகும். எவ்வாறு இருப்பினும் அந்த இல்லத்தை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு யாருக்காவது விற்க வேண்டிய தேவை இருந்தால் அதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அங்கிருந்து வெளியேற்ற நினைத்தால் அதனை நாம் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் அதனை உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும். காரணம், அந்த உத்தியோகபூர்வ இல்லம் பலவந்தமாக பெற்றுக்கொண்டதல்ல, அரசியல் அமைப்பு ரீதியாக கிடைக்கப்பெற்றதாகும். இது இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட நியதியும் அல்ல. உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இந்த நடைமுறையே காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மாத்திரமின்றி சகல முன்னாள் அரச உத்தியோகத்தர்களுக்கும் இது பொருந்தும். முன்னாள் அரசு தலைவர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் பழிவாங்கப்படுகின்றனரா இல்லையா என்பது ஜனாதிபதி அனுரவின் உரைகளிலும் செயற்பாடுகளிலும் மிக தெளிவாக தெரிகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு என்பது சிறப்புரிமை அல்ல, அது உரிமையாகும். இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் பல நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகிறோம். எனவே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எது எவ்வாறு இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் அந்த இல்லத்தில் இருந்து வெளியேறுவதற்கு அவர் தயாராகவே இருக்கிறார் என்றார். இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் பேசியிருந்தார். அதன் போது ஒரு கட்டத்திலே அவர் சொல்கிறார், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூட பார்க்காமல் என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று. யார் காரியப்பரை அசிங்கப்படுத்தியது? இதோ பாருங்க. என்னுடைய உத்தியோகபூர்வ சீலுடன் பாராளுமன்ற முத்திரையுடன் அனுப்பப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு தபால் கச்சேரியால் பாரம் எடுக்க முடியாது என்ற ஒரு என்டோஸ்மென்ட் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ මේ අවස්ථාවේදීම ඔබතුමාගේ ඉතා කාරුණිකව ඉල්ලා සිටින්නේ, මම දන්නවා ඔබතුමාට මේක කෙලිම පිළිතුරක් දෙන්න බැරි වෙයි. නමුත් තාමත් බරපතල ප්‍රශ්නයක් මෙතන මතුවලා තිබෙනවා. ඇයි මේ මන්නාරම් දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේ ලේකම් නැත්නම් දිස්ත්‍රික් ලේකම්තුමා මාගේ නිල මුද්‍රාව සහිතව පාර්ලිමේන්තු මුද්දර ගසන ලද ලියාපදිංචි කරන ලද තැපෑල්ල කච්චේරිය විසින් බාර ගැනීමට ප්‍රතික්ෂේප කරන ලද්ද පිළිබඳව සොයා බලන ලෙස ඉතා ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. I will be tabling this. 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசாங்கம் எதிர்காலத்திலே வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரா தெரிவித்துள்ளார். அப்படியாக இருந்தால் களுத்துறையிலே ஜனாதிபதி பேசியது பொய்யா என்ற வினா உங்களுக்கு வரும். யாருக்கும் வெஹிக்கிள் பெர்மிட் வழங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ජාතික ජනබලවේග ආණ්ඩුව මන්ත්‍රීවරුන්ට පර්මිට් දෙන්නේ නැහැ. කරන්න ඕන මේ රටක් හදන්න ඕන. මන්ත්‍රීවරුන්ට වාහන පර්මිට් දුන්නා. ඔය පර්මිට් විකුණනවා. ஆண்டியும் வாகனம் கண்ண பெர்மிட்டுக்கு விக்கணும். பலரும் பேசுகிறார்கள். மாற்றி மாற்றி என்ன இந்த பேச்சு என்று கேட்டால் நிச்சயமாக ஜனாதிபதி சொன்ன விடயம்
பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெஹிக்கிள் பெர்மிட் வழங்க மாட்டோம். அவ்வாறாக இருந்தால் அவர்கள் 5 ஆண்டுகள் பாராளுமன்றத்திலே இருந்து வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே அது அவர்களுக்கு சொந்தமாகிவிடும். இது அப்படி அல்ல. 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசாங்கம் வாகனம் வழங்க நடவடிக்கை எடுக்கும் என்றால் அவர்களுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் அந்த வாகனங்களை மீண்டும் அரசாங்கத்திடமே ஒப்படைக்க வேண்டும். அதுதான் இந்த முறை. நல்லதுதானே? 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்க அரசாங்கம் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படாது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். நேற்று இரவு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு தெரிவித்தார். அயலக தமிழர் தின நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக சென்னை நோக்கி பயணமான ஸ்ரீதரன் எம்பிக்கு விமான நிலையத்திலே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது. காப்பாற்றியவர் யார் என்று தெரியுமா? இதோ பாருங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகிய நான் தமிழ்நாடு அரசின் ஒழுங்கமைப்பில் 2025 1/11 2025 1/12 தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பொருட்டு 2025 1/10 தேதி கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நான் இந்தியாவுக்கு பயணமாக இருந்தேன். அன்றைய தினம் மாலை 6:35 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் 0123 இலக்க விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் எனது கடவுச்சீட்டில் குறைபாடு உள்ளதாகவும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரின் விசாரணைகளுக்கு என்னை உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்த விமான நிலைய அதிகாரிகள் எனக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். இதன்போது என்னுடன் இணைந்து பயணம் செய்வதற்காக விமான நிலையம் வருகை தந்திருந்த சக பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான கௌரவ ரவூப் ஹக்கீம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் விமானம் புறப்பட தயாராகிய இறுதி நேரத்தில் என்னை இந்திய பயணத்துக்கு அனுமதித்திருந்தனர். எனினும் 2025 1/13 தேதி நான் இந்தியாவிலிருந்து மீளவும் நாடு திரும்பிய போது குறித்த பயணத்தடை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினவிய போது அவ்வாறான பயணத்தடைகள் எவையும் என் மீது விதிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தனர். நீதிமன்ற கட்டளைகள் ஏதுமின்றி கௌரவ சபாநாயகராகிய தங்களின் ஆலோசனை எதுவுமின்றி எனக்கு பயணத்தடை உள்ளதென குடிவரவு குடியழகு அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டமை திட்டமிட்ட வகையிலான சிறப்புரிமை மீறல் என்றே நான் கருதுகிறேன். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு இருக்கும் அடிப்படை சிறப்புரிமையை மீறும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட மேற்படி விசாரணைகளின் பின்னணி குறித்து பாராளுமன்றத்தில் நான் கேள்வி எழுப்புவதோடு மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நேற்று 2 நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலே ஒரு தனியாருடைய ஊடகத்துக்கு பேட்டியளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஸ்ரீதரன் அவர்களை அவர் ஒரு தடை செய்யப்பட்ட கனடாவில் இருந்து வருகின்ற ஒரு அமைப்போடு பேச அவர் முனைந்ததாகவும் அதற்காகத்தான் அவர் சென்னை செல்ல இருந்ததாகவும் அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் தடுக்க ஏர்போர்ட்டிலே முயற்சி செய்தார்கள் விமான நிலையத்தில் என்ற செவியை வழங்கியிருந்தார். இது தொடர்பாக அவர் தனக்கு ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை என்றும், ஆனால் நான் அவரை சென்னையிலே கண்டபொழுது கௌரவ சுமந்திரன் அவர்களும் கூட இதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் சுமந்திரன் அவர்களை நீங்கள் இதை விசாரித்தால் அவர் சொன்னார், ஊடகங்களிலே வந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன், ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை சில வேளைகளில் அவர்கள் மறைத்திருக்கலாம் என்று. ஆகவே நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால் எந்தெந்த ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்கிறது என்று அறிந்து அந்த பிரதான ஊடகங்களினுடைய பிரதானிகளை விசாரிப்பதன் மூலம் நான் நினைக்கிறேன் இதற்கு உண்மையை கண்டறிய முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய நாட்களிலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதை அவதானிக்கின்றோம். ஆங்காங்கே சாதக பாதகமான கருத்துக்கள் பகிரப்பட்டாலும் கூட வேலை திட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த பின்னணியிலே இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே உரையாற்றிய பிரதி அமைச்சர் அஷேக் முனீர் முலஃபர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழியை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசியிருந்தார். ஒரு மனிதனின் உடம்பில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கின்றது, அது சீர்பெற்று விட்டால் மனிதனுடைய முழு உடம்பும் சீர்பெற்று விட்டும், அது கெட்டுவிட்டால் மனிதனுடைய மொத்த உடம்பும் கெட்டுவிடும். அதுபோன்றுதான் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்று சொல்லி இருக்கிறார். නවිතුමන්ගේ ප්‍රසිද්ධ වදනක් තිබෙනවා, ශරීරේ මස් කැබල්ලක් තිබෙනවා, ඒක පවිත්‍ර වුණා නම් මුළු ජීවිතේම පවිත්‍ර වෙනවා, මුළු පරිසරයම පවිත්‍ර වෙනවා. ඒක අපවිත්‍ර වුණා නම් මුළු ජීවිතේම අපවිත්‍ර වෙනවා, ඒ වගේම මුළු පරිසරයම අපවිත්‍ර වෙනවා. ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන අනුව
ට්‍රීවිල් වල හෝ බස් වල තිබෙන කෑලි අයින් කරන පටු තැනකට එහා ගොස් විශේෂයෙන් තනි පුද්ගල පවුල් ආයතන රටම වෙනස්ම තැනකට පත් කරන வியாயாமයක් කියන එක ඉතා පැහැදිලිව කියන්න කැමති. பாராளுமன்றம் ஒன்று கூடினாலேயே நான் எதிர்பார்ப்பது வைத்தியர் அர்ச்சுனாவை தான். ஒரு பாடசாலையிலே சிறிய பிள்ளைகள் எப்படி ஆசிரியர்களிடம் குற்றங்களை போய் முறையிடுவார்களோ அதுபோன்று பாராளுமன்றம் கூடிவிட்டாலே இவர் எழுந்து தனக்கு பேச சஜித் டைம் தருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தினமும் முறையிட்டு வருகின்றார். மீண்டும் இன்றைய தினமும் சபாநாயகரிடம் சஜித் பிரேமதாசவை போட்டுக் கொடுத்தார் டாக்டர் அர்ச்சுனா. This has been 1 month. I have complained to this committee that my time is not allocated. December 18 I have given the written request. Now it's January 2021st. More than 1 month it's been taken, but my time is not allocated. Please kindly consider. If you do the same thing, there will be no reconciliation between two communities, between the community that who were fought for 30 years. The only thing is the request I made it. Now there is no committee. Today I went to the parliament committee and saw that there is no committee that has been assigned to talk about this parliament privilege issue. ඔබතුමා දීලා තියෙන ලිඛිත ලියවිල්ල ගැන හෙට උදේ කතානායකතුමාගේ සමග කතාවකින් පස්සේනේ சாகச்சா කරලා හෙට උදේ තීරණයක් ලබා දෙනවා. டாக்டர் பாராளுமன்றத்திலே கலகலப்பாக பேசிவிட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு தெரிந்திருக்காது. இன்றைய தினம் அவருக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் டாக்டர் அர்ச்சுனாவை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பிப்ரவரி 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு இது தொடர்பாக அனுராதபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தனர். அதன்படி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். பொதுவாக தேர்தல் காலங்களிலே 2 முக்கியமானவர்கள் பற்றி பேசப்படுவது வழக்கம். அவர்களை பற்றி அனைவரும் பேசுவார்கள். முதலாவது வசீம் தாஜுதீன், இரண்டாவது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க. ஆனால் இது தேர்தல் காலம் அல்ல. அப்படி இருந்தும் கூட இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே மீண்டும் இவர்கள் இருவர்கள் பற்றி பேசப்பட்டன. குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ ஒரு தொடருரையிலே கொலைகள் சம்பந்தமாக பேசக்கூடிய நேரத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து கடுமையாக நாமல் ராஜபக்ஷவை சாடியிருந்தார். பல விடயங்களை பேசியிருந்தார். வசீம் தாஜுதீனை கொண்டவர் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கறிவார்கள். லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்தது யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கறிவார்கள். எனவே நாமல் ராஜபக்ஷ போன்றவர்களுக்கு கொலைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது என்ற துணிப்பொருளிலே என்ற அடிப்படையிலே ஆக்ரோஷமாக காரசாரமாக பேசியிருந்தார். என்னுடைய கேள்வி, இவ்வளவு உறுதியான ஆதாரங்கள் உங்களிடத்தில் இருந்தால் ஏன் நாமல் ராஜபக்ஷவை இன்னும் கைது செய்யவில்லை? என்ன தாமதம்? இதுதான் எனக்கு புரியாததாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த விவாதத்தை இதோ பாருங்க. ගරු මන්ත්‍රීතුමා මේක ලියාපදිංචි කරන්න පුළුවන්ද බැරිද? ලියාපදිංචි කරාම ඇක්සිඩන්ට් එක වෙන්නේ නැහැ කියලා කියනවනේ. ඉතින් මේක ගරු මේ ඔබතුමාලා පුරුද්දර මේ පැත්තට කෑ ගහලා වැඩක් නැහැ. දැන් අග්‍රාමාත්‍යතුමිය විපක්ෂය ගැන කියවනේ ගරු අග්‍රාමාත්‍යතුමිය. මම ඔබතුමාලාගේ කණ්ඩායම් රැස්වීමේදී මේ හැසිරෙන්න ඕනේ ආකාරය පිළිබඳව සාධක සහිතව කතා කරන්න. නිකන් කවුරු හරි කියපු එකක් ගෙනල්ලා මෙතන කතා කරන්න. සභානායකතුමා නෑ ගරු සභාපතිතුමියනි මන්ත්‍රීතුමාගේ වෙලාවෙන් අඩු කරන්න එපා. මම ඔබතුමාගෙන් බලාපොරොත්තු වෙනවා. මට මේ තමයි මේ විෂය ಭಾರತೀಯ ජනතාව හරහා ජනාධිපතිතුමා මගින් ඔබතුමා හෙට දිනේදී හෝ කියන්න කවුද ඒක කිව්ව කියන එක. ඔය කාර්යය. ඒකෙන් පැනලා යන්න එපා. මම කරුණාකර ඉල්ලා සිටිනවා ඔබතුමා කතා විද්දරන වෙන වෙලාවකදී කියන්න කියලා. බොහොම ස්තුතියි මට. කරුණාම රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා. ගරු මන්ත්‍රීතුමනි පොලිසියෙන් කියන්නේ. ඉතින් ඔබතුමාලා ශ්‍රී ලංකා පොලිසිය ආයි වෙන පොලිසියක් නෙවෙයි. ආයි මේ රටේ වෙන පොලිසියක් නෑනේ. ගරු මුල්ලසන්න මට ඔබතුමාලා මාත් එක්ක හැප්පිලා වැඩක් නෑ. ඔබතුමාලා මට බැන්නට වැඩක් වෙන්නේ නෑ.
කරුණා කළා මේ රටේ ජනතාව මූණ දෙන ප්‍රශ්නයක් ගැන විපක්ෂයේ නැගුවම කරු අග්‍රාමාත්‍යතුමනි අහුම්කම් දෙන්න පුරුදු වෙන්න. බලන්නකො අග්‍රාමාත්‍යතුමනි යහන් ඉන්න විදිය. අපි අනිත් අයට කලබල වෙලා. මේ පැහැදිලිවම ගරු මුල්ලසාරන්ට මන්ත්‍රීතුමනි මේ බොරුවක් නෙවෙයි මේ රටේ තියෙන ප්‍රශ්නයක් මේක අහගන්න. මේක අර දූෂණ මාධ්‍යන කමිටුව වගේ ඔබතුමාලා දාලා දේශපාලන පරිගැනීම් ගන්න තැනක් නෙවෙයි. මේක පාර්ලිමේන්තුව. පාර්ලිමේන්තුවේ විපක්ෂයේ අම්සි කාරණයක් නැගුවා නම් ඒක පොලිසියට අපහාස කරන්න එපා. ගරු නාම රාජපක්ෂ පොලිස් කොමිසමට බැලලා වැඩක් වෙන්නේ නැහැ. දැන් මේක නාම රාජපක්ෂ කිව්වා කියලා පොලිස් කොමිසමට බයින්න ලෑස්ති වෙන්න එපා ආයෙ ගිහිල්ලා. මොකද පොලිස් කොමිසම චෝදනා නගන එක පැත්තකින් අනිත් පැත්තෙන් රාජ්‍ය නිලධාරීන්ට චෝදනා නගනවා. ඔබතුමාලාගේ ජනාධිපතිවරයා කියනවා හමුදාව කියලා තුවක්කු පන්ලා මිනි මරනවා කියලා. මොකද්ද මේකේ තේරුම? මේක රටක්. මේක රටක් ගරු කතානායකතුමනි. ඔබතුමාලාගේ ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ආරක්ෂක කවුන්සිලේ කතා කරගන්න. ආරක්ෂක කවුන්සිලේ කතා කරගන්න. ආරක්ෂක කවුන්සිලේ කියන්නේ දේශපාලන රැස්වීමට කියලා ලෑස්ති වෙන්න එපා. මිනි මරනවා ගැන අපිට කතා කරන්න එන්න එපා. තාජුතින් ඝාතනය ගැන අපිට කතා කරන්න එන්න එපා. කවුද තාජුල්ලා ඝාතනය කරේ කියලා මේ රට දන්නවා. තාජුල්ලා ඝාතනය කරලා වසන්ත වික්‍රමතුංග ඝාතනය කරපු මිනි මරුව ඇවිල්ලාද මෙතන මිනි මරුව කතා කරනවා ඝාතනය ගැන. ඝාතනය ගැන කතා කරන්න නාමල් රාජපක්ෂට සදාචාරාත්මක අයිතියක් තියෙනවද? තමුන්නාන්සලගේ ආණ්ඩුව යටතේ මාධ්‍යවේදී ඝාතනය වුණා, ක්‍රීඩකයෝ ඝාතනය වුණා, ඇතිතරම් ඝාතනය වුණා. අද ඝාතන ගැන කතා කරන ඇවිල්ලා මෙතන පොලිසියට චෝදනා ඉදිරිපත් කරන්න බොරුවට. ඔය බබාවගේ කතා කරන්න ඈත් වෙන්න එපා. එක්ටැලි කොටලා අතුරුදහන් කරලා නායකතුමනි මම මේ කිව්වේ මම කියන එකක් නෙවෙයි ඔබතුමාලාගේ කරු අතිගරු ජනාධිපතිතුමා කියපු එක. දැන් ඔබතුමා පොලිසිය බාර ඇමති යහපාලන ආණ්ඩුවේ දූෂණ මර්දන කමිටුවේ සභාපති. ඒ කාලෙත් මෙතුමා තමයි ওই පරීක්ෂණ කෙරුවේ. කලබල වෙන්න එපා කියන කරු අග්‍රාමාත්‍යතුමේ පොඩ වාඩි කරන්නකෝ මේ ළමයාව. බලන්නකෝ හැසිරෙන විදිය. ඔබතුමියට හොඳ නැහැ. ගරු කතානායකතුමනි පැහැදිලිවම අපි ඔබතුමාලාගෙන් ඉල්ලන්නේ මේ ප්‍රශ්න පිළිබඳව ඔබේ අවධානය යොමු කරන්න. මේ ප්‍රශ්න පිළිබඳව ඔබේ අවධානය යොමු කරන්න. මේ සිස්ටම් එක හදන්න. එහෙම නැත්නම් ඔබතුමාලාගේ ඔළුවට එන කාරණේ මැතිවරණ වේදිකාව එකකුයි එළියට ගිහලා තව එකකුයි ගැන කතා කරන්න එපා. අපි මේ මඩ ගන්න ලෑස්ති වෙන්නේ නැහනේ. මම ඔබතුමාලාට චෝදනා කරන්නේ නැහනේ. ඔබතුමාලා කියපු කාරණේ පිළිබඳව මම ප්‍රශ්න කෙරුවේ. ඒතකොට තරහ යන්න එපා. ඒක හොඳ නෑ. ඔබතුමාට අපි ප්‍රශ්නයක් නැගුවට පස්සේ ඒ ප්‍රශ්නේ පිළිබඳව ඔබතුමාට තරහ යනවා නම් කල මුලස්කරුට මඩ දුන්නේ මම මොනව කරන්නද? මම මේ විපක්ෂින മന്ത്രിවරයෙක් අපිට වගකීමක් තියෙනවා රටේ මිනිස්සුගේ ප්‍රශ්න ටික අහන්න. ක්ලීන් ශ්‍රී ලංකා කියනවා ඉස්සෙල්ලා ඔලු ගෙඩි ටික ක්ලීන් කරගන්න. මේ කුහකත්වයි, වෛරයයි, ඉරිසියාවයි, ක්‍රෝධයයි ඔලුවේ තියාගෙන රටේ මිනිස්සුන්ට ක්ලීන් වෙන්න කියන්න එපා. රටේ මිනිස්සුන්ට ක්ලීන් වෙන්න කියන්න එපා කරු කතානායකතුමනි. ඉස්සෙල්ලා ඔබතුමාලා තුමියලා ක්ලීන් වෙන්න. ඔබතුමාලා තුමියලා ක්ලීන් වුණාට පස්සේ රට ක්ලීන් කරන්න පුළුවන්. එක්කෙනෙක් වැවක බහිනවා, අනිත් එක ඇලේ බහිනවා, අනිත් එක්කෙනා බේරේ බහිනවා, තව එක්කෙනෙක් බස් එකේ කෑලි ගලවනවා, තව එකෙක් හෝන් එක ගලවනවා. ගලවලා කියනවා මෙන්න ක්ලීන් ශ්‍රී ලංකා. මෙන්න ක්ලීන් ශ්‍රී ලංකා කියලා. ඒ හින්දා කරු කතානායකතුමනි පැහැදිලිවම කරු අග්‍රාමාත්‍යවරිය මම මේ කාලේ ලෑස්ති කරන්න ලෑස්ති වෙන්නේ නැහැ. ඔබතුමිය අහන් ඉඳ මම මේ කියන්නේ. මේ පිළිබඳව රජයේ නිලධාරීන් සහ මේ මන්ත්‍රීවරු දැනුවත් කරන්න. මේකට TOR එකක් දෙන්න. ගයිඩ්ලයින් එකක් දෙන්න. ක්ලීන් ශ්‍රී ලංකා පිළිබඳ අරමුණක් දෙන්න. ක්ලීන් ඉන්දියා ගියේ එහෙමයි, බීටිෆුල් ඇමරිකා කරේ එහෙමයි, ක්ලීන් සිංගප්පූර් කරේ එහෙමයි. මේ හැම එකටම වැඩ පිළිලක් තිබ්බා. දැක්මක් තිබ්බා. පෙර පාසලේ දරුවාගේ ඉඳන් මේක පටන් ගන්න. පෙර පාසලට යන්න කලින් පාර්ලිමේන්තුවේ 159න් පටන් ගන්න. 159න් පස්සේ පෙර පාසලට යන්න. එතනින් යන්න පාසලෙන් විශ්වවිද්‍යාලයට, එතනින් වෘත්තීය සමිති වලට යන්න. එහෙම නැතුව මේ ඔබතුමාලගේ දේශපාලන අරමුණු ඉටු කරගන්න ක්ලීන් ශ්‍රී ලංකා කියලා අනිත් පැත්තට විපක්ෂයේ මර්ධනය කළා, බය කළා, තර්ජනය කළා, බලාගමු කියලා කෙඳිරි ගන්නවා කියලා ප්‍රශ්න විසඳන්න පුළුවන් කියලා හිතනවා නම් අපිත් ඔහොම හිතපු කාලයක් තිබ්බ අපිට කෙලුණේ එහෙමයි. ඒක කරන්න බෑ. අපිට ඒක තේරෙනවා. ඒ හින්දා තමයි මම මේ පුලක් කියන්නේ ඔබතුමාලට කෙලවෙන්න කලින් ඉගෙන ගන්න. අඩු ගානේ මම ඉගෙන ගත්තා. මම වරද්ද පිළිගත්තා. ඔබතුමාලා වරද්ද නොකරන්න මම මේ කියන්නේ. ඒ හින්දා මේක කවුරු පාලනය කරත් ගලුව කතානායකතුමනි මේක ලංකාව. මේ රට ආරක්ෂා වෙන්න ඕනේ. රට රැකෙන්න ඕනේ. ත්‍රිවිධ හමුදාව, පොලිසිය, පොලිස් කොමිසමේ ස්වාධීන කොමිසමවල ගෞරවය රැකෙන්න ඕනේ. ඒවා කෙලෙසුනොත් රාජ්‍ය ආන්ත්‍රණය කඩාගෙන වැටෙනවා. ඒ හින්දා කරුණා කළා ගරු අග්‍රාමාත්‍යතුමිය 159 ගැන ඔබතුමිය පස්සේ බලා ගන්න. හැබැයි ක්ලීන් ශ්‍රී ලංකා පිළිබඳව ගයිඩ්ලයින් එකක් මේ රාජ්‍ය ආයතන වලට යවන්න. TOR එකක් යවන්න. ඒක පිළිබඳව රෙගියුලේෂන් එකක් හදන්න.
හදලා අවංකව හොයලා බලන්න කාලය අවසන් හරි කරන්න. ඔබතුමියලා කරන්නා වූ කාරණා පිළිබඳව විශ්චනවද නැද්ද කියලා බොහොම ස්තුතියි. ගරු සමන්ත විද්‍යාරත්න இத்துடன் இன்றைய விறுவிறுப்பான டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.